ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8 முன்வைக்கிறேன். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரையே ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? அநேக நேரங்களிலே இன்னைக்கு என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தேவைகளை கர்த்தர் அறிவாரா? இன்னைக்கு எப்படி இந்த நாள் இருக்க போகுதோ என்ற எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இந்த சரித்திரத்தை பலரும் பலவிதமாக எழுதியிருக்கிறார். சில புஸ்தகங்களும் அதை குறித்து வெளியே வந்திருக்கிறது. அந்த நாட்களில் நடைபெற்ற உண்மை சம்பவங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகங்களும் இருக்கிறது. அவைகள் எந்த விதத்தில் உண்மை என்பதை நாம் பரலோகத்திலே போய் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, போகட்டும். இந்த சரித்திரங்களில் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அந்த நாட்கள் நடந்த சம்பவமான சரித்திரங்களை விவரித்து சொல்லுகிற ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஊழியர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்கிற மனிதனுடைய நண்பன் பரபாஸ் வருகிறார். யூதாஸ், பரபாஸ் இவர் எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருந்தவர்கள். என்ன கூட்டணி? எப்படியாவது இந்த தேசம் ரோமர் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், நமக்கென்று ஒரு சுய ராஜ்யம் வர வேண்டும் என்று போராடினவர்கள், பல ரோம அரக்கர்களை கொண்டு குவித்தவர்கள், ரோமருக்கு ஜால்ரா போட்டு பண வசதியோடு இருக்கிற மக்களை எல்லாம் சூறையாடின்னு வந்த அந்த பரபாஸ். இப்பொழுது யூதாஸ் காரியத் இயேசுவுக்கு பின்பதாக போன உடனே யாருக்கு பின்னாடி போறான்னு கேட்ட உடனே அவன் சொல்லுறான், இப்படி இயேசுவுக்கு பின்னாடி போறேன். ஆகவே ஒரு நாள் யூதாஸ் காரியத்தை, நீ வா, வந்து பாருப்பா என்று பரபாஸை அழைத்து வருகிறானா. பரபாஸ் இயேசுவை பார்த்தவன்னு சொல்கிறான், போதகரே, நன்றாக நீ செய்ய ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். பல திரளான மக்கள் உமக்கு பின்பற்றி வருகிறார்கள். இப்பொழுது எங்களோடு கூட நீ இணைந்து கொள்வீரானால் நீரே ராஜாவாகவானாலும் முடிசூட்டி கொள்ளும், பிரச்சனை இல்லை, எங்களோடு இணைந்து கொள்ளும், நாம் இந்த நாட்டை திருத்துவோம் என்று சொன்னாராம். இயேசு சொன்னாராம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னாராம். இப்படி கோபத்தோடு கேட்டான பரபாஸ், எனக்காக என்னதான் நீர் கொண்டு வந்திருக்கிறீர்? பரபாசே, உனக்காக ஒரு நாளில் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி மறைந்து போனாராம். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. அன்றைக்கு பிலாத்து அரண்மனையிலே 2 பேர் நிறுத்தப்படுகிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த இருவரில் ஒருவரை நாம் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே 2 பேருக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். 3வது சிலுவைக்கு இந்த இருவரில் உங்கள் சாய்ஸ் யாரு? பரபாசா, கிறிஸ்துவா? ஜனங்கள் சொன்னார்களாம், பரபாசை விட்டு விடுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பரபாசுடைய உள்ளம் நொறுங்கினது. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து அவன் ஓடி வருகிறான். ஆனால் நடந்த காரியம், அந்த நேரத்திலே சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை விட்ட நேரத்தில் தான் போய் சேர்ந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில் எனக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? மொரியா மலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே அருமையான ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கை பலி செலுத்தப்பா என்று. மொரியா மலைக்கு கொண்டு போகிறான். அவனை பலிபீடத்தின் மேலே வைத்து தன்னுடைய ஏக புதல்வனாகிய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, பிள்ளையாண்டார் மேலே கையை போடாதே என்று ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒரு இளம் ஆட்டுக்குட்டி அங்கே ஆயத்தமாக இருந்தது. அதை எடுத்து பலி செலுத்தி அவன் நாமம் விடுகிறான், யெகோவா ஈரே, என் குறைகளை சந்திக்கிறவன் என்று. நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்து என்னும் இரட்சகர் உண்டு. அவர் யெகோவா ஈரையாக உன் குறைகளெல்லாம் நிறைவாக்க தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எந்த பிரச்சனைகளானாலும் சரி, எந்த வேதனைகளானாலும் சரி, வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். தன்னுடைய சொந்த ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் அல்லவா, நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்கப்படும், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். யெகோவா ஈரே உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அது சரீரத்தில் உண்டான குறையானாலும் சரி, நம்முடைய அன்றாட தேவைகள் உண்டான குறையானாலும் சரி, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையானாலும் சரி, எல்லாவற்றையும் நிறைவாக்கி அதற்கு அடையாளமாக
இயேசுவே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். யெகோவா ஈரே இன்றைக்கு உங்களோடு வருவார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட இனிய நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.